ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இது ஒரு ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அதிசயமான தாள்கள் என்று சொல்லலாம். 2024 ஆண்டு முடிய போது, 2025 ஆண்டு பிறக்க போது. பிறக்கக்கூடிய 2025 ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். 2024 ஆண்டு போல் இருக்குமா, இல்லை 2025 ஆண்டு புதுமையாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு 2025 என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கலாம், ஆபத்தும் இருக்கலாம். என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமே தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிறாரு. புதிய புத்தாண்டில் இந்த ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதில் என்னென்ன அதிசயங்கள் உங்களுக்கு ஒளிந்திருக்கு, எப்படியெல்லாம் அதிசய பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, புத்தாண்டு பலன் 2025க்கானதை உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். இதுவரைக்குமே ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்தவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி மே மாதம் வரையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த மே மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தலைகீழாக மாற்றப் போகிறது. மேலும் புதிய புத்தாண்டில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பல பலன்களை கொடுக்க போகிறாங்க கிரகங்கள், எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். 2025 ஆண்டு புத்தாண்டு மிகவும் ஸ்பெஷல் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம். ஏனென்றால் வரக்கூடிய வருடம் 3 பயிற்சிகள் உங்களுக்கு நடக்க போகுது. சனி பயிற்சி மார்ச் மாதத்துலேயும், குரு பயிற்சி மே மாதத்துலேயும், அதை தொடர்ந்து அதே மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. இந்த 3 பயிற்சிகள் நடக்கிறது உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் அள்ளித்தரப்போகிறாங்க. அதுதான் உங்களுக்கு புத்தாண்டு ரொம்ப ஸ்பெஷலாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது வரக்கூடிய புதிய ஆண்டு அவ்வளவு நன்மை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நன்மை ஃபஸ்ட்டு ஒரு சில 6 மாதத்துக்கு கிடைக்காது. மே மாதத்துக்கு பிறகு தான் பல்வேறு யோகங்கள் அள்ளித்தரப்போகுது. 7வது இடத்துல சனி உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, மற்றவர்கள் மூலம் பிரச்சனை என கொஞ்சம் வரலாம். கணவன் மனைவியின் உடல்நலத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்குள் சண்டை போன்றவை ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சண்டை ஏற்படாமல் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனாலும் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் லாபஸ்தானத்தில் குரு அமர போகிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலம் பல வகைகள் நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் வகையில் நன்மை ஏற்படும். மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை ஏற்படும். மூத்தவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு பதவிகள் வரும். பதவிகள் உயர்வும் வரும். பாராட்டு மழலைகள் குவியும். மாலைகள் தேடி வரும். பெரிய பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அதுவும் மே மாதத்திற்கு பிறகு அதிகமாக சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் குருவுடைய மாற்றம் அற்புதமான பலன்களை புதிய ஆண்டில் அள்ளித்தரப்போகுது. உங்களுக்கு சொர்ண கவசம் போல நின்று காப்பார் குரு பகவான். குருவுடைய பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. லாபஸ்தானத்தில் குரு அமர்றதுனால மிகப்பெரிய மரியாதைகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 11வது இடத்தில் குரு உட்கார்ந்ததுனால அந்த மரியாதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். இந்த மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல்
குடும்பத்தில் ஒற்றுமை, திருமணம், புத்திர பாக்கியம் என எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அப்புறம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகங்கள் வந்து புதிய ஆண்டில் உண்டாகும். நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அப்புறம் லைஃப் ஸ்டைல் கூட உங்களுக்கு மாறும். நல்ல பணம் காசு வந்தாலும் நீங்கள் வெளியில் போய் சொல்லக்கூடாது. அது சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 8வது இடத்துல 3 கிரகங்கள் உட்காரும்போது உங்களுடைய வளர்ச்சி குறித்து யாருடன் சொன்னாலும் திருஷ்டி பட்டுவிடும். அதனால தான் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வந்து யார்கிட்டேயும் சொல்லாதீங்க என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் 2025 மார்ச் மாதம் வரை உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏப்ரல் மாதத்திலிருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகிறது. சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் அப்பதான் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். சிம்மம் என்றால் சிவகங்கை, சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சட்ட சிக்கல்கள் சிக்குவீங்க. அதனால் சிம்மம் ராசிக்காரங்க சிவகங்கை, சிதம்பரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் அரசு நிறுவனத்தில் பணிபுரியவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, மத்திய அரசு துறைகளில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கேது லக்கணத்திலையும் அஷ்டமத்து சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால, அதாவது கேது லக்கணத்திலையும் அஷ்டமத்தில் சனி, ராகு, கேது, அப்புறமேட்டு சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால 2 முதல் 3 மாதங்களுக்கு மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய 2 பேருடைய உடல்நிலையில் கட்டாயமாக பிரச்சனை ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் ராகு கேது பயிற்சி பெரிதாக நல்லது செய்யாது. 7வது இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும். அமைதியோடு இருக்கிறது, அங்கிருந்து விலகி செல்வது தான் உங்களுக்கு நல்லது. நிறைய மாற்றங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் மே மாதத்துக்கு பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். அதனால் மே மாதம் வரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்பவர்களாக இருந்தீங்கன்னா மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பெண்கள் கூட சிம்ம ராசிக்காரங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியவர்களுடைய உடல்நலில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் சரி உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் உளவியல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறத பார்த்துக்குங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நலில் உளவியல் பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு அனுமன் கவசத்தை நீங்கள் கேட்பது இல்லை படிக்கிறது நல்லது. இதை நீங்கள் புதிய ஆண்டில் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வசதி இருப்பவங்க வீட்டில் ருத்ரஜப ஹோமம் செய்வது நல்லது. அது ரொம்பவே புண்ணியத்தை தரும். சிம்ம ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களாம் இந்த ஹோமம் வந்து செய்யலாம். அதாவது ருத்ரஜப ஹோமம், இது பெரிய பெரிய ஐயர்கள் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர்களை வச்சு இந்த ஹோமம் வீட்டில் செய்தீங்கன்னா நல்லது. அப்படி எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். அதை செய்தீங்கன்னாவே ஹோமம் செய்த பலனை வந்து பெற முடியும். 2025 மார்ச் முதல் மே, நவம்பர் மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 100%ல் 70% நன்மை பயக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 100%ல் 70%ங்கிறதுனால மீதி 30% கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பரிகாரத்தை தெரிஞ்சிருப்பீங்க. பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. இந்த புத்தாண்டு ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற இது போல் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.